ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பெலட்டை வந்து எப்படி சிங்கிங் பெலட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், ஏன் வந்து ஃப்ளோட்டிங் பெலட் கொடுக்கறதுக்கு பதிலாக சிங்கிங் பெலட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி டேங்கை பொறுத்து வேரி ஆகும். சில ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டாப் ஃபில்டர் போட்டிருப்பீங்க, ஒரு இன்டர்னல் ஃபில்டர் போட்டிருப்பீங்க, அது எனி அதர் ஃபில்டர் போட்டிருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் போட்டிருப்போம். நம்மள மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சம் ஃபில்ட்ரேஷன் வந்து டேங்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பெலட் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ளோட்டிங் பெலட்டுக்கும் சிங்கிங் பெலட்டுக்கும் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேரி ஆகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட்டிங் பெலட்லாம் ₹5 to ₹10 வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா. அதுவே நீங்கள் சிங்கிங் பெலட் பார்த்தீங்கன்னா 250க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பிராண்டடில் வந்து உங்களுக்கு வரும், சரிங்களா. ஸோ அப்படி நம்ம வந்து சிங்கிங் பெலட்டே போட்டாலுமே பார்த்தீங்கன்னா சில பெலட் வந்து ஃப்ளோட் ஆகும். அது ஏன் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அப்படி வந்து நீங்கள் டேங்கை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த டேங்கில் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பெலட் போட்டால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமமில் இருக்கக்கூடிய இது வந்து ஃப்ளோட்டிங் பெலட், சரிங்களா. ஸோ நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய 3-in-1 இருக்கு இல்லையா. ஸோ அந்த பெலட் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டரில் ஆஃப் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு பெலட் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ இப்படி போட்ட வேகத்துக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து எவ்வளோ வேகமாக சாப்பிடுது அதை பொறுத்து இருக்குது. ஃபிஷ் இப்படி வேகமாக சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பெலட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ பெலட் பாருங்கள் அங்கே போயிடுச்சு. அப்படியே பாருங்கள் அந்த ஃப்ளோ பைப்கிட்ட தூக்கி அந்த பெலட்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷு வந்து வேகமாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் வந்து சாப்பிடல அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெலட் வந்து போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பாக்ஸில் இறங்கி உங்களுக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இறங்கிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெலட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிங் பெலட்டு. இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி இருக்கக்கூடிய சிங்கிங் பெலட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வந்து போயிடும், சரிங்களா. ஆனால் நீங்கள் என்ன தான் பிராண்டில் வந்து ஹை குவாலிட்டி பிராண்ட்லேயே வாங்கினாலுமே பாதி பெலட் வந்து போட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போயிடும். பாதி பெலட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி கை வச்சு தள்ளினா தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து போகும், சரிங்களா. இது சிங்கிங் பெலட் இருக்கக்கூடிய சிறு பல குறைகள், சரிங்களா. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து இந்த மாதிரி தண்ணிகள் வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம சிங்கிங் பெலட் போடும்போது பாருங்கள், போடும்போதே பார்த்தீங்கன்னா பெலட் வந்து உங்களுக்கு எல்லாமே இறங்கிடும். ஸோ ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா ஃபிஷ்ஷு வந்து மேலே வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படும். நிறையா ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்து அவங்களுக்கு டாப்புக்கு வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு தயங்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுச்சு, சரிங்களா. இது ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பெலட் போடுறதுனால சம் ஃபில்ட்ரேஷன் டேங்கில் வந்து அந்த இஷ்யூஸ் வந்து ஒன்று ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பெலட் போடுறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஃபுட்டையும் வந்து டேக் பண்ணுறதுக்கு பதில் ஏரை சேர்த்து இன்டேக் பண்ணிடும், சரிங்களா. அப்போ வந்து ஏர் சேர்த்து உள்ளே போகிறதுனால வயிறு பார்த்தீங்கன்னா வீங்க ஆரம்பிச்சிடும். சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சரியாக ப்ராப்பராக சாப்பிட தெரியாத பட்சத்தில் மட்டுமே. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பெலட் தான் போட்டுருக்கிறோம். இன்றைக்கி தான் சிங்கிங் பெலட்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் பெலட் தான் ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்படி சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸும் வந்து ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்குது. சில ஃபிஷ்ஷஸ் வந்து வயிறு வீங்கி இறந்து போகிறதுக்கு ரீசன் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பெலட் தான். சிங்கிங் பெலட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து வரவே வராது. இல்லை இப்போ வந்து எல்லாருனாலுமே வந்து 250க்கு மேலே வந்து 100 கிராம் 250க்கு மேலே வந்து சிங்கிங் பெலட் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சாத்தியம் வந்து கம்மி தான். ஸோ வந்து 250க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து சிங்கிங் பெலட் வந்து ஆட் பண்ணுறாங்க. இது இந்த இக்காரி பிராண்டு, சில ப்ராடக்ட்லாம் டாப் மோஸ்ட் பிராண்ட்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ₹10 வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து சிங்கிங் பெலட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிரஞ்சி. ஸோ நான் வந்து ஒரு பெரிய சிரஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60 ml சிரஞ்சி வந்து நான் வச்சுட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 20 ml 30 mlலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ 60 ml மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இதுவுமே நான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பெலட்டாக சிங்கிங் பெலட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து எவ்வளோ சாப்பிடுது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு ஏற்றாப்பில் இந்த உங்களுடைய சிரஞ்சில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபிஷ்ஷஸ் வந்து இதுக்கு மேலேயுமே சாப்பிடும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக வந்து கம்மியாக வந்து லோட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்படி ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க. கன்று ஃபுல்லாக இறக்கிக்கோங்க. கன்று கடைசிக்குமே இறக்கிட்டு உங்களுடைய ஃபிஷ் டேங்க் வாட்டரில் விட்டுட்டு மேலே அப்படியே உறிஞ்சி எடுத்திங்கன்னா
உங்களுக்கு தண்ணி வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க ஃபுட்டு வந்து ஃப்ளோட்டிங் பெல்லட் இல்லையா? ஸோ ஃப்ளோட்டிங் பெல்லட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம சிங்கிங் பெல்லட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தேவையான விஷயம் கூட. ஸோ மேலே வந்து இருக்கக்கூடிய நாசில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து மேலே ஒரு விரல் வச்சு அடைச்சிக்கணும். ஸோ கீழே வந்து இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்டன் வந்து லைட்டாக இழுத்து இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெல்லட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஏர்லாம் உங்களுக்கு போய் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இதை வந்து லைட்டாக கை வச்சு அடைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக லாக் பண்ணால் இது ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து லாக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா ஊற்றிருக்கும். ஸோ எனக்கு அது மாதிரி ஆகிருக்குது. எடுக்க தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து எல்லா பெல்லட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிங் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து நார்மலாக ஆப்டிமமில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பெல்லட் தான். இது வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளோட்டிங் பெல்லட் சிங்கிங் பெல்லட்டாக மாறும்போது வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கும். நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே இடத்துல ஃபீட் பண்ண வேணாம். ஸோ மாற்றி ஃபீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடல. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு தான் க்ரோ வந்து அதிகப்படியாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து க்ரோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா பாதி பேர் பழைய ஆட்கள். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் புது ஆட்கள். அதனால கொஞ்சம் டேங்குக்கு இன்னும் அடாப்ட் சரியாக ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் பழகிட்டு இருக்காங்க. இவங்களாம் கொஞ்சம் பழகிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஃபுட் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபுட்டே முடிஞ்சு போச்சு, ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபீட் எடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சியில் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் வந்து ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பெல்லட்டை சிங்கிங் பெல்லட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு 5 ரூபா பெல்லட்டையுமே நீங்கள் வந்து சிங்கிங் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து போடும்போது வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிளேடர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஒரே டேங்கில் வந்து லோட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து சேல்ஸ் பர்பஸ்க்காக வந்து இந்த டேங்கில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்டா வேறு டேங்க் இல்லை, நம்ம வந்து ஷாப்புக்கு என்ன மாறங்காட்டியுமே வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரே டேங்கில் போட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரே டேங்கில் போட்டு இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தீங்கன்னா கரண்ட் போச்சுன்னா 3 hours கூட தாங்காது. சரிங்களா? இறந்து போயிடும் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏசிடிசி ஏர் பம்போ அல்லது வந்து ஒரு இன்வெர்டர் பேட்டரியோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து லோட் பண்ணலாம். அதே மாதிரி இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்து ஒட்டுக்காக நீங்கள் வச்சிருக்கும் போது அளவாக ஃபீட் பண்ணணும். சரிங்களா? அதிகப்படியாக ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதிகப்படியாக வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். டேங்கோட கிளாரிட்டி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்மளது வந்து 2 ஃபில்ட்ரேஷன் ஓடிட்டு இருக்குது. ஹெவியான டாப் ஃபில்டர், அது ஹெவியான சம் ஃபில்ட்ரேஷன் ஓடிட்டு இருக்கிறதுனால கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இப்போயே வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பராமரிப்பை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும். ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சன் இருக்குங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் வீடியோ கம்பல்சரியாக வந்து அனுப்ப சொல்லி நான் கேட்பேன். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதிகப்படியாக ஆர்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து வேகமாக வந்து பேக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து சில ஐட்டம்ஸ் கூட விட்டுருக்கலாம். அல்லது வந்து கொரியரில் வந்து பாக்ஸ் உடைஞ்சி வந்திருக்கா, உடையாமல் வந்திருக்கா, சேஃபஸ்ட்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாமல் போகலாம். அல்லது பாக்ஸ் உடைஞ்சி அங்கே வேலை செய்யக்கூடிய சின்ன புது பசங்களாம் வந்து ஆட்கள் கிடைக்காம வந்து சில பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து சில ப்ராடக்ட் வந்து வெளியே வரும்போது அந்த மாதிரி வந்து யாராவது தவறுதெல்லாம் வந்து விளையாட்டு போக்கில் எதாவது எடுக்கலாம், பிடிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து தெளிவாக அனுப்பணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வந்து அனுப்பியிருந்தோம். டாப் ஃபில்ட்டோட ஃபுல் அக்சசரிஸும் ப்ளஸ் வந்து சம் ஃபில்ட்ரேஷனோட ஃபுல் அக்சசரிஸ் நம்ம வந்து அவருக்கு டோட்டலாக அனுப்பியிருந்தோம். ஸோ அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போடுங்க பிரதர், நம்ம வந்து அதை யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அவர் வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடியோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து கொஞ்சம் சிரமப்படாமல் போஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறதும், சில ப்ராடக்டில் வந்து கொரியில் தூக்கி எறிவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது உடஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வந்து எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ என்கிட்ட வாங்கக்கூடிய பர்சனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் டேமேஜ் ஆனதே இல்லை. அப்படியே ஆனாலுமே நான் உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸாக வந்து வேறு ஏதாவது சம்திங் ஏதாவது பொருள் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி சான்ஸ் வந்ததே கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து திருப்பதியில் வந்து ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு ஏர் ஸ்டிக் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குமே நம்ம வந்து பேமெண்ட் வந்து அனுப்பிட்டோம் உங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராமல் இருக்கணும்னா நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறனால தான் ஒரே ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ காரணம் வந்து ப்ராப்பரான ப்ராடக்ட் குவாலிட்டி, ரெண்டாவது ப்ராப்பரான சர்வீஸ், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் வந்து பேக்கிங் சார்ஜஸ் வந்து
அக்சசரிஸ் பொறுத்த வரைக்குமே யாருக்குமே வந்து நம்ம வந்து காஸ்ட் வந்து வாங்குறதில்ல. அடுத்து வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ண போகிறது கிடையாது. காரணம் வந்து நம்மக்கிட்ட வந்து கேஸ் இல்லை. ஃபிஷ் வந்து பேக் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் வசதி வந்து இப்போதைக்கு இல்லை. இன்னும் ஒரு அடுத்த மாதத்துலேருந்து கேஸ் வசதி எல்லாமே வந்துடும் நமக்கு கடைக்கு போனதுக்கப்புறமே. ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலமில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு அண்ட் AA கிரேடு மட்டும் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். AAA கிரேடு நம்ம வந்து எடுக்கிறதில்ல. காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ஒன்றும் அதிகமாக தெரியும் சரிங்களா. அதெல்லாம் வந்து நான் எடுக்கிறதில்ல. ஸோ இப்போதைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா AA கிரேட் வைக்கலாம் நான் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சேலம் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். வீடியோ பார்த்துட்டு யாரும் வந்து ப்ரைஸஸ் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா வெளியூரக்கூடிய பர்சன் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறது கஷ்டம். ஏன்னா இதில் நிறைய ப்ரைஸ் வந்து கலந்துருக்கு. ஒரு 6-7 ப்ரைஸ் வந்து கலந்துருக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி மார்க் பண்ணி அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் சேலம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். கடை ஆரம்பிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக டேங்க் போட்டு இந்த டேங்கில் இந்த ப்ரைஸ் தான் இருக்குது, இந்த டேங்கில் இந்த ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போதைக்கு சேலம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சேல்ஸ் சரிங்களா.